கனவு. அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழமையான கூரை வீட்டிற்குள் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவனது கனவுகள் வானம் தொடும் அளவுக்கு பெரியவை. பள்ளி இல்லாத நாட்களில் ஒரு சிறிய மரக்குதிரையின் மீது அமர்ந்து கண்ணுக்கு தெரியாத குதிரை வீரனாக பறப்பான். அவனது கற்பனையில் அந்த குதிரை அவனை கடல் கடந்து மலைகள் கடந்து சாகச உலகிற்கு அழைத்துச் சென்றது. ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு புதியவர் வந்தார். அவர் ஒரு கலைஞர். அருணின் வீட்டருகே அமர்ந்து அருணின் கற்பனை விளையாட்டுக்களை கவனித்தார். அருண் மரக்குதிரையில் அமர்ந்து, நான் இப்போது ஒரு அரசனின் தூதுவன், ஆபத்தை அறிவிக்க விரைந்து செல்கிறேன் என்று கத்தியபோது கலைஞர் மெதுவாக சிரித்து தன் ஓவிய பெட்டியை திறந்தார். அவர் அருணின் குதிரை மீது அமர்ந்திருக்கும் காட்சியை ஒரு பெரிய வண்ணப்பலகையில் வரையத் தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் தன் ஓவியத்தை முடித்து அருணுக்கு காட்டினார். அந்த ஓவியத்தில் அருண் ஒரு கம்பீரமான ராஜகுமாரனாக ஒரு மின்னும் குதிரையின் மீது அமர்ந்து வானவில்லின் வழியாக பறந்து கொண்டிருந்தான். அருண் திகைத்து போனான். அன்றுதான் அவன் புரிந்து கொண்டான், கனவுகள் வெறும் கற்பனைகள் அல்ல, அவை ஒரு நாள் நிஜமாக கூடும். கலைஞர் அருணின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்திருந்தார்.